அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பாக்கெட் மாவுல தான் இட்லி வச்சிருக்கோம். அது நல்லா பொசு பொசுன்னு இருக்கு. அது பொசு பொசுன்னு வர்றதுக்கு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதான் அது புரியும். கடைசி வரை பாருங்க, அப்பதான் அது என்னன்னு தெரியும். அதை ஃபாலோ பண்ணேன்னா பொசு பொசுன்னு இருக்கும். இப்ப மாவை உடைச்சு ஊத்த போறேன் பாருங்க. வாளியில ஏற்கனவே நேற்று உள்ள மாவு கொஞ்சம் பழைய மாவு இருக்கு. அந்த மாவோட தான் இன்னைக்கு சேர்த்து ஊத்த போறேன். ஊத்தி நல்லா அடிச்சு பிணைஞ்சு வைக்கணும் மாவை. இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும், சோடாமா கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இன்னைக்கு சேர்த்து நல்லா போட்டு அடிச்சு நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். அப்பதான் மாவு நல்லா இது வந்து பொங்கி வரும். இப்போ நல்லா அடிச்சு பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிருவோம். அப்பதான் அந்த பழைய மாவும் புது மாவும் சேர்ந்து இருந்தாதான் நல்லா இட்டுங்க நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஒசு ஒசுண்டு சும்மா அரைச்சு உடனே ஊத்தினா சாயங்காலம் ஊத்தினாலும் அது இட்லி ஒழுங்கா வராது. பழைய மாவு இல்லாம ஊத்தினி என்றாலும் இட்லி நல்லாவே வராது, கல்லு கணக்காத்தே இருக்கும். எப்பவுமே பழைய மாவு கொஞ்சம் இருந்தாட்டும். சும்மா ஊசுறான்லாம் அதெல்லாம் வேஸ்ட். பழைய மாவு இல்லாம இட்லி ஒருபோதும் நல்லா இருக்காது. நாங்கெல்லாம் எப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் பழைய மாவு வச்சுட்டு ஊத்துவோம். அப்பதான் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். புளிப்பும் இருக்காது, நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி. ஊற்றி வச்சாச்சு, தட்டுல ஊற்றி வச்சாச்சு. ஊற்றி வச்சு இப்ப அடுப்புல தூக்கி வச்சுக்குவோம். நம்ம வீட்டுல மாவு இருந்தா, அரைச்ச மாவு இருந்தாலும் இப்படியே சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் அரைச்ச மாவு பழைய மாவு இருந்தா பாக்கெட் மாவை வாங்கி சேர்த்து ஊத்தினாலும் நல்லா வரும். இப்போ நேற்று எங்க வீட்டுல பழைய மாவு அரைச்ச மாவு தான், நாங்க வீட்டுல ஆட்டின மாவு தான் அது. அதோட இப்ப பாக்கெட் மாவை ஊற்றிதான் அவிக்கிறோம். நல்லா வரும், பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. புளிக்கவும் செய்யாது, புளிப்பு ரொம்ப தெரியாது, புளிப்பு இல்லாம இதாவும் இருக்காது. நல்லா இருக்கும் இட்லி, பஞ்சு மாதிரி வரும். இப்போ குக்கருக்குள்ள வச்சு மூடிட வேண்டியதே. தண்ணியை நல்லா சூடேற்றி வச்சுட்டேன். இது விசில் போடக்கூடாது, மூடியும். இப்ப அவிஞ்சிருச்சாண்டு திறந்து பார்ப்போம். நல்லா வந்துருச்சு வச்சியில பப்புன்றது, நல்லா அவிஞ்சிருச்சு. அடுப்பு அமர்த்திட்டு எடுத்துருவோம். அழகா இருக்கு, வெள்ளையேன்னு அழகா பொசு பொசுன்னு இருக்கு. இட்லி ஆறிடுச்சு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. வெள்ளையேருந்து நல்லா பஞ்சு மாதிரி வருது, அப்பாம வருதுல அழகா. இப்படி சேர்த்து கலந்து ஊத்தினாத்தான் மாவு இட்லியும் நல்லா இருக்கும், பொசு பொசுன்னு இருக்கும், நல்லா டேஸ்டாவும் இருக்கும். சாம்பார் இருக்கு, வடை இருக்கு, ஒக்க வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. பிச்சு காமிக்கிற பாருங்க, திலா எவ்வளவு பத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கெட் மாவுலதான் ஊத்தி இருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணி ஊத்துங்க, நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.